வைரலான காணொளியை தொடர்ந்து சட்டவிரோதமாக செயற்பட்ட இளைஞர்களுக்கு பாடம் புகட்டிய சம்மாந்துறை போலீசார். சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்ட காணொளி ஒன்றில் சம்மாந்துறை பகுதியில் சில இளைஞர்கள் தலைக்கவசம் அணியாமல் ஒரே மோட்டார் சைக்கிளில் 3 மற்றும் 4 பேர் பயணித்ததுடன் வீதியை மறைத்து பொதுமக்கள் மற்றும் வாகன போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஆபத்தான முறையில் செயற்பட்டவை பதிவாகியிருந்தது. குறித்த காணொளி நாடு முழுவதும் சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து சம்மாந்துறை போலீசார் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பித்து சம்பவத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிள்களை கைப்பற்றியதுடன் போக்குவரத்து மற்றும் மோட்டார் வாகன சட்டங்களை மீறிய பல இளைஞர்களை கைது செய்துள்ளனர். இந்த விசேட சுற்றி வளைப்பு மற்றும் சட்ட அமலாக்க நடவடிக்கை STIG திரு வருண ஜெயசுந்தர, DIG திரு சுஜித் வேதமுல்ல, SSP திரு KDPB கஸ்தூரி ஆராய்ச்சி ஆகியோரின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலின் கீழ் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. පසුගිය දින කිහිපය තුළදී සමන්තුර ප්‍රදේශයේ ආරක්ෂක හිසසුන් නොමැතිව යතුරුපැදි ධාවනය වන යතුරුපැදි ධාවනකරුවන් සම්බන්ධයෙන් Facebook එකේ දර්ශනය වුණා. ඒ අනුව අපගේ දිසාභාර නියෝජ්‍ය පොලිස්තුමා සහ කොට්ටාස භාර පොලිස් අධිකාරිතුමා අපගේ ස්ථාන සමන්තුර ස්ථානතුමා වන අපේ නිශාන්ත ප්‍රධාන පොලිස් පරීක්ෂක නිශාන්ත මහතාට දැනුම් දීලා තිබුණා මේ යතුරුපැදි ගාන අත්අඩංගු කරන ඉදිරිපත් කරන ලෙසට. ඒ අනුව අද දින ස්ථානතුමාගේ විශේෂ මෙහෙයුමක් ඉදිරිපත් කර එම යතුරුපැදිකරුවන් 6 දෙනෙකු අත්අඩංගුවට ගැනීමට කටයුතු කළා. එම යතුරුපැදි සමග එම පැදිකරුවන් ස්ථාන ඉදිරිපත් කරලා තියෙනවා. එම පැදිකරුවන් සම්බන්ධයෙන් ඉදිරියේදී අධිකරණ ඉදිරිපත් කරලා මෝටර වාහන අපනත යටතේ නඩු පැවරීමට කටයුතු කරනවා. අද දින අපි මේ මෑත කාලේ විශේෂයෙන්ම මේ TikTok දර්ශන හරහා පුරවැසියන් රථවන් නීති කඩ කරමින් ඉතා පරීක්ෂා කළ ලෙස ධාවනය කරන ආරක්ෂක සිසුන් නොමැතිව විශේෂයෙන්ම පාසල් සහ පුද්ගලික පන්ති අවසන් වන වෙලාවට මේ ගැහැණු ළමයින්ට උසුලිසුළු කරන කණ්ඩායමක් නිරීක්ෂණය වුණා. අතට මේක Facebook එකේ තමයි ප්‍රචාරය වුණේ. පසුව නියෝජ්‍ය පොලිස්පතිතුමා අම්පාර දිසාව සහ ජ්‍යෙෂ්ඨ පොලිස් අධිකාරිතුමාත් උපදෙස් අනුව අද දින මේ Facebook එකේ ප්‍රදර්ශනය වුණු මේ යතුරුපැදි සියල්ල අපි සැකකරුවන් සමග අත්අඩංගු ගැනීමක් කරා. හෙට දින අපි මේ අය ගරු අධිකරණ ඉදිරිපත් කළා මෝටර වාහන පනතේ නෛතික තත්ත්වයන් අනුව කටයුතු කිරීමට අවශ්‍ය කටයුතු කරනවා. මම මේ පුරවැසියන්ට දැනුම් දෙන්නේ මේ වන විටත් මේක Facebook එකේ ප්‍රචාරය වුණාට අපි සෑහෙන වශයෙන් මේ ප්‍රදේශයේ මේ රථවාහන නීති ක්‍රියාත්මක කරලා අවශ්‍ය නඩු ලබාගෙන තියෙනවා. ඒ හින්දා මේ සම්බන්ධයෙන් තොරතුරු இந்த நடவடிக்கையில் சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி OIC CI நிசாந்த பிரதீப் குமார், போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி SI விஜயவர்தன, குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி SI சமீர், PCD 80-294 தனுஷ்க ஆகியோரின் தலைமையிலான போலீஸ் குழுவினர் அதிரடி சுற்றி வளைப்பு நடவடிக்கையை முன்னெடுத்தனர். பொதுமக்களின் உயிர் மற்றும் சொத்து பாதுகாப்பு அச்சுறுத்தலாக அமையும் வகையில் வீதிகளில் அசம்பாவிதங்களை ஏற்படுத்தும் செயல்கள் எக்காரணம் கொண்டும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதை இந்த நடவடிக்கை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் OIC CI நிசாந்த பிரதீப் குமார் அவர்கள் சம்மாந்துறை போலீஸ் நிலையத்தின் பொறுப்பை ஏற்றதன் பின்னர் சட்டம் மற்றும் ஒழுங்கை உறுதிப்படுத்தும் வகையில் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் எதிர்காலத்திலும் இவ்வாறான சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் தயக்கமின்றி மேற்கொள்ளப்படும் என்பதையும் இந்த நடவடிக்கையை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளது. நாடறிந்த உலமாவும் ஹஜ் உம்ரா வழிகாட்டலில் நீண்டகால அனுபவமும் கொண்ட மௌலவி அல் ஹாஜ் MAM மஸ்ஊத் அஹமது ஹாஷிமி JP அவர்களின் தலைமையில் புனித ரமலான் மாதம் உட்பட பிரதி மாதமும் ஒரு உம்ரா குழு அழைத்துச் செல்லப்படுகின்றது. அல் மனாசிக் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட், அல் மனாசிக் காம்ப்ளெக்ஸ், சர் ராசிக் ஃபரீத் மாவத்தை காத்தான்குடி 3. தொலைபேசி இலக்கம் 07900115 0779115 அல் மனாசிக் ஹஜ் உம்ரா வணக்க வழிபாடுகளின் நாமம். நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்பாட் நியூஸ் 24 முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள். அதுபோல எமது www.spotnews.lk இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம். உண்மையான செய்திகளுக்கு ஸ்பாட் நியூஸ் 24.